உலகம் யாவையும் தமிழவாக்கலும் நிலைபிறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று கார்த்திகை 3/11/2025 புதன்கிழமை, சுவாதி நட்சத்திரம், சர்வ அமாவாசையோடு கூடியிருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கு 2 சிறப்புகள் என்ன என்று சொன்னால், ஒன்று புதன்கிழமை மாலவன் நாள், அதோடு மட்டுமல்லாமல் சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்து அமைந்திருக்கின்றது, அதோடு அமாவாசையும் சேர்ந்து அமையப்பெற்று இருக்கின்றது. ஆகையினால் இந்த நல்ல நாளில், பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய இந்த நல்ல நாளில் நாம் இன்றைக்கு விழுப்புரத்திற்கு அருகில் பூவரசங்குப்பம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆலயத்தை இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அன்பர்களே, அதாவது இந்த பூவரசங்குப்பத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது எப்படி குறிப்பிடுவார்கள் என்று சொன்னால், தட்சிண அகோபிலம் என்று. அப்படி தட்சிண அகோபிலம் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? இதே மாதிரி ஒரு சுவாதி நட்சத்திரம் கிருத யுகத்தில் பிரதோஷத்தோடு கூடியிருக்கக்கூடிய சனிக்கிழமையில் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய திருமாலாகிய தெய்வம் அகோபிலம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நரசிம்ம அவதாரம் ஒரு தூணில் இருந்து எடுத்தார். அவருக்கு சுவாதி நட்சத்திரம் உரிய நட்சத்திரம் ஆகிவிட்டது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு சுவாதியாக இருக்கக்கூடிய இன்று நாம் பூவரசங்குப்பத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் ஆலயத்தை தரிசிக்க இருக்கின்றோம். இதனை தட்சிண அகோபிலம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், எப்படி அகோபிலத்தில் தூணிலிருந்து பெருமாள் வெளிப்பட்டாரோ அதை போல இந்த இடத்திலும் தூணிலிருந்து பெருமாள் நரசிம்ம பெருமான் வெளிப்பட்டு சப்த ரிஷிகளுக்கு காட்சி கொடுத்தார். சப்த ரிஷிகள் யார் யார் என்று சொன்னால், ஜமதக்னி, பரத்வாஜர், அத்திரி, பிருகு, காசிவர் போன்று இருக்கக்கூடிய ரிஷிகள் இந்த இடத்தில், அதாவது பூவரசங்குப்பம் இந்த இடத்தில் எல்லாம் வல்ல அந்த நரசிம்ம பெருமானை நோக்கி தவம் செய்தார்கள். அப்படி தவம் செய்த நேரத்தில் எங்களுக்கு நீங்கள் நரசிம்மாவதாரத்தினுடைய சிறப்பை இப்பொழுது திரும்பவும் காண்பித்து அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினார்கள். ஆகையினால் அந்த ரிஷிகளுக்காக எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் நரசிம்மாவதாரத்தை திரும்பவும் இங்கு தூணிலிருந்து வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன என்று சொன்னால், இங்கு லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி கொடுத்தார். அதாவது அகோபிலத்தில் நரசிம்மன் மட்டும்தான் தூணிலிருந்து வெளிப்பட்டான். ஆனால் இங்கு லக்ஷ்மி நரசிம்மராக இந்த சப்த ரிஷிகளுக்கு அப்படி காட்சி கொடுத்தார். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நரசிம்மராக அவர் காட்சி கொடுத்த நேரத்தில் உக்கிரம் நிறைந்தவராக, அதாவது கொஞ்சம் கோபம் அதிகமாக உள்ளவராக காட்சி கொடுத்தார். ஆனால் இங்கு இந்த இடத்தில் பூவரசங்குப்பத்தில் அமைதியின் வடிவமாக லக்ஷ்மி தாயாரோடு சேர்ந்து சாந்த ஸ்வரூபியாக நரசிம்ம பெருமான் காட்சி கொடுத்தார். ஆகையினால் சப்த ரிஷிகளுக்கு அகோபிலத்தில் எப்படிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டதோ அதை போன்ற அனுபவம் இந்த இடத்தில் ஏற்பட்ட காரணத்தினாலே இதனை தட்சிண அகோபிலம் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆதியில் இந்த க்ஷேத்திரத்தில் தூணை மட்டுமே வைத்து நரசிம்ம பெருமானாக வழிபாடு செய்திருக்கின்றார்கள். அந்த தூண் இப்பொழுது என்ன ஆயிற்று என்று நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பாக பல்லவர்கள் மன்னர் காலத்தில் தான் இந்த ஆலயமானது புதுப்பிக்கப்பட்டு திரும்பவும் அப்படி சீரமைக்கப்பட்டு விரிவாக்கப்பட்டு கட்டப்பட்டு இருக்கின்றது என்று வரலாற்று செய்திகள் நமக்கு குறிப்பிடுகின்றன. இந்த இடத்தில் ஒரு பல்லவ மன்னன் எப்படி அவன் ஆட்சியை இழந்தவன் திரும்பவும் தன்னுடைய ஆட்சியை பெற்று இந்த ஆலயத்தை அமைத்தான் என்ற வரலாறு மிக மிக சுவாரஸ்யமாக அமைந்திருக்கக்கூடியது. எப்படி என்பதை நாம் பார்ப்போம். இப்பொழுது பூவரசங்குப்பம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் ஆலயத்தை தரிசிப்போம், வாருங்கள். விழுப்புரத்திற்கு அருகில் பூவரசங்குப்பம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பூவரசங்குப்பம், அத்திலி, சிங்கிரி, சிங்கப்பெருமாள் கோவில், சோளிங்கர் என்றெல்லாம் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமானுடைய ஆலயங்கள், அந்த ஆலயங்களுடைய வரிசையில் நடுநாயகமாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் இந்த பூவரசங்குப்பம் ஆலயம். அதாவது பரிக்கல்,
பூவரசங்குப்பம், அத்திலி என்று சொல்லக்கூடிய 3 ஆலயத்தையும் ஒரே நாளில் தரிசனம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் காத்து கொண்டிருக்கின்றன என்று பக்தி பூர்வமாக அனைவரும் குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் மிக மிக அற்புதமான ஆலயமாக இருக்கக்கூடியது இந்த ஆலயம் என்று சொன்னால் மிகையல்ல. அடுத்ததாக இப்ப சாதாரணமாக நாமக்கல்லில் லட்சுமி நரசிம்ம பெருமான் குடைவரை கோவிலில் காட்சி தருகின்றார். அந்த நாமக்கல்லும் இந்த ஆலயத்தை போன்றதுதான். இந்த பூவரசங்குப்பத்திலும் லட்சுமி நரசிம்ம பெருமான் எப்படி என்று சொன்னால் லட்சுமி தாயாரை தன்னுடைய இடது மடியிலே அமர்த்தி வைத்துக் கொண்டு மிக மிக அற்புதமாக நமக்கு காட்சி தருகின்றார். இங்கு இந்த நரசிம்ம பெருமான் ஆலயம் உருவாவதற்கு எப்படி ஒரு மன்னன் காரணமாக அமைந்தான் என்று பார்த்தோம் என்று சொன்னால் பல்லவர்களுடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. அந்த சந்தர்ப்பத்தில் சில பல்லவ மன்னர்கள் நம்முடைய ஆன்மீகத்தை விட்டு விலகி சமண மதத்திலே சேர்ந்து அவர்கள் சமணத்தை தலை தூக்கி வைத்துக் கொண்டு இருந்தார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மன்னன், அவனுக்கு இந்து மதத்தை கண்டாலே வெறுப்பு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் நரஹரி என்று சொல்லக்கூடிய முனிவர், அந்த முனிவர் என்ன செய்தார், இந்த மன்னனை பார்த்து, நீ இப்படி அகங்காரம் பிடித்து இந்து கோவில்களை இடித்துக் கொண்டு இப்படி செயல்படுவது என்பது மிக மிக கேவலத்திற்கு உரியது. உனக்கு அப்படியே பிரம்மகத்தை தோஷம் பிடிக்கட்டும், உனக்கு உடல் நோய் அழுகட்டும் என்றெல்லாம் அவர் சாபத்தை கொடுத்துவிட்டு அப்படியே காற்றில் கரைந்து விட்டார். அவர் கொடுத்த சாபத்தின் அடிப்படையில் இந்த நரஹரி என்று சொல்லக்கூடிய மன்னனுக்கு என்ன ஆயிற்று என்று சொன்னால் அவனுக்கு தாழாத அப்படியே துவக்கு நோயனானான். துவக்கு என்று சொன்னால் உடல் என்று பொருள். ஆகையினால் தாழாத துவக்கு நோயன் பெரு மூப்பினன் அப்படியே ஒரு மிகப்பெரிய ஆபத்திற்கு உட்பட்டு நரஹரி என்று சொல்லக்கூடிய முனிவருடைய சாபத்தின் காரணமாக இந்த மன்னன் இப்படிப்பட்ட துன்பத்திற்கு ஆளானான். அவன் உடல் அப்படியே அழுகி புழுக்கள் எழிய ஆரம்பித்து அவனுடைய உறவினர்களே அவனுடைய மனைவி மக்களே அருகில் வருவதற்கு அஞ்சக்கூடிய வகையில் இருந்தான். பிறகு என்ன நடந்தது பார்ப்போம். இப்பொழுது நாம் பூவரசங்குப்பம் ஆலயத்தை தரிசிப்போம் வாருங்கள். இன்றைக்கு புதன்கிழமை, சுவாதி நட்சத்திரம், சர்வ அமாவாசை என்றெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் புதன்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கு, அதிலும் குறிப்பாக நரசிம்மர் வழிபாட்டிற்கு உரிய நாளாக இருக்கின்ற காரணத்தினாலும், அந்த சுவாதி என்பது நரசிம்மருடைய நட்சத்திரம் என்ற காரணத்தினாலும் விழுப்புரத்திற்கு அருகில் பூவரசங்குப்பம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமான் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். சென்ற பகுதியில் சிந்திக்கின்ற பொழுது நரஹரி என்று சொல்லக்கூடிய முனிவருடைய சாபத்தின் காரணமாக ஒரு பல்லவ மன்னன் எல்லாவற்றையும் இழந்து அவன் அழுகு தொழு நோயனாய் பெரு மூப்பினனாய் அப்படியே வலம் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த பகுதிக்கு வந்தான். வந்தவன் என்ன செய்தான், ஒரு பூவரச மரத்தின் கீழே அப்படியே படுத்துக்கொண்டு பஞ்சனையில் துயில வேண்டிய மாமன்னன் கட்டாந்தரையில் படுத்துக்கொண்டு, ஆஹா என்னுடைய விதி இப்படி ஆகிவிட்டதே என்று நொந்து போய் அவன் கொஞ்சம் கண் அயர்ந்த நேரத்தில் அவன் மீது ஒரு இலையானது விழுந்தது. அந்த பூவரசம் இலை ஒன்று விழுந்தது. அந்த இலை விழுந்ததை கூட தாங்க முடியாத உடல் பலகீனமாக இருந்தது அவனுக்கு. அவ்வளவு பலம் இல்லை. மெதுவாக அந்த இலையை தூக்கி கண்ணை திறந்து அப்படி பார்த்தால் அதில் லட்சுமி நரசிம்மருடைய உருவமானது இருந்தது. அப்படி அந்த உருவத்தை அவன் தரிசித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுதே வானத்தில் ஒரு அசரீரி எழுந்தது. மன்னா, கோவில் கட்டுவது என்பது பாவத்திற்கெல்லாம் பிராயச்சித்தம். நீ எவ்வளவு கோவில்களை இடித்திருக்கின்றாய், இவருக்கு நீ இந்த இடத்தில் ஒரு கோவில் கட்டுவாய், உன்னுடைய உடல் குறை நீங்கும், உன்னுடைய மனக்குறையும் நீங்கும் என்று அசரீரியானது சொல்ல, ஆஹா நான் இப்பொழுதே கோவில் கட்டுவதற்கு முற்படுகின்றேன் என்று எண்ணத்தை மேற்கொண்டான். அந்த எண்ணத்தை மேற்கொண்ட உடனேயே அவன் உடலில் ஒரு புதிய தெம்பு வந்ததை போல இருந்தது. பிறகு கோவில் கட்டுவதற்கான வேலைகளில் இறங்கினான். இந்த ஆலயத்தை அவன் எழுப்பினான். இப்படி இந்த ஆலயத்தை எழுப்பிய உடனேயே என்ன ஆயிற்று, அவனுக்கு இருக்கக்கூடிய உடல் நோய் முற்றிலும் நீங்கி இவன் யாரிடம் ஆட்சியை இழந்தானோ அவரிடம் இருந்தே திரும்பவும் ஆட்சியை பெற்றுக்கொண்டான். இப்படி இழந்ததை ஆட்சியை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான தெய்வமாக விளங்கக்கூடியவர் பூவரசங்குப்பம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமான். நமக்கு யாருக்காவது அரசாங்கத்தில் ஏதாவது வேலையாக வேண்டும் என்றால்
நமக்கு ஏதாவது பதவி வேண்டும் என்று சொன்னால், பதவியில் உயர்வு வேண்டும் என்று சொன்னால், பூவரசங்குப்பம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமானை நாம் தரிசித்தோம் என்று சொன்னால் இவை அனைத்தும் நமக்கு நிறைவேறும். இந்த பூவரசங்குப்பத்தில் மட்டும்தான் லட்சுமி நரசிம்ம பெருமான் எப்படி என்று சொன்னால், தாயாரையும் அவர் ஆலிங்கனம் செய்து கொண்டு, தாயாரும் பெருமாளை ஆலிங்கனம் செய்து கொண்டு, ஒரு கண்ணால் பெருமாளை பார்த்து கொண்டு மற்றொரு கண்ணால் நம்மை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அபூர்வமான தோற்றத்தில் அருள்பாலிக்கக்கூடிய திருத்தலம்தான் பூவரசங்குப்பம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமானுடைய ஆலயம். அந்த பூவரசங்குப்பம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.